கும்பகோணத்தில் காவிரி கரையை ஒட்டிய புனித இடத்தில் அமைந்த பானபுரீஸ்வரர் கோயில் வரலாறு. ஊழிக்கால பிரளய வெள்ளத்தில் அமுதகுடம் மிதந்தது. அப்போது வேட வடிவத்தில் வந்த சிவபெருமான் பாணத்தால் குடத்தை உடைத்தார். அதனால் அந்த இடம் பாணானத்துறை எனவும் சிவனுக்கு பானபுரீஸ்வரர் என்றும் பெயர் வந்தது. குடத்திலிருந்து பெருகிய அமுதம் மகாமக குளமாக உருவெடுத்தது. வியாச முனிவர் ஒருமுறை சாபம் பெற்றார். மகாவிஷ்ணுவின் கட்டளையில் பானபுரீஸ்வரரை வழிபட்டு சாபம் நீங்கியது. அதன்பின் வியாசர் அந்த இடத்தில் லிங்கம் அமைத்து வழிபட்டார். அதனால் பெயர் வியாசலிங்கம் ஆனது. வங்க தேச சூரசேன மன்னன் தன் மனைவி காந்திமதியின் நோயை குணப்படுத்த சோத மகா முனிவரின் வழிகாட்டலின்படி இத்தலத்திற்கு வந்து திருப்பணி செய்து மகப்பேறு பெற்றார். இங்குள்ள சோமகலாம்பாளை வழிபட்டால் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு முகப்பொலிவு கிடைக்கும். அந்த அருளை பெற அதற்கு வெறும் 2 கிலோமீட்டர் தூரத்தில் சிறந்த ஓய்வு இடம் உங்களுக்காக காத்திருக்கிறது. விநாயக பை பாப்பீஸ், கும்பகோணம்.